ராசிக்கு 3ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறது. 27 28 தேதிக்கு மேலே பார்த்தோம்னா 3ஆம் இடமும் வந்து வலுப்பெற்று போகிறது. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோட பார்த்தோம்னா தங்க வியாபாரிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர டியூஷன் சொல்லிக்க கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள், இவர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தந்தையின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் வந்து 31/1/2026 2/2/2026 வரலும் இருக்குது. இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். சரி, இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஏற்றமாக இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் உங்களுடைய கோச்சாரம் நல்லபடியாக இருந்தும் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும். தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக, அதுவும் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துடுவாங்க. எலுமிச்சம்பழம் கொண்டு போய் கொடுங்க. நெய்யில் வந்து விளக்கு ஏற்றுங்க. 3 விளக்கு நெய்யில் ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகும். இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் அமையும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்.